எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் கார்த்திகா ராம்குமார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ஹெல்த்தியாக ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். வாங்க இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு ரொட்டீன் விளாக் தான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் கரெக்டாக வந்து ஒரு 10:30 கிட்ட ஆகுதுங்க. ஸோ கிச்சன் வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தது. ஏன்னா இந்த ஒரு லாஸ்ட் 1 மந்த்தாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நான் சரியாக வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கவே மாட்டேன். பிகாஸ் வந்து தங்கச்சி வீட்டுக்கு போகிறது, அப்புறம் வந்து ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன், அப்புறம் வந்து ஒரு டெத்து, ஸோ அந்த மாதிரி லைனாக வந்து ஒர்க் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒர்க் வந்து கண்டினியூஸாக போகிறது வரது அந்த மாதிரி இருந்துகிட்டே இருந்ததுனால வீட்டில் வந்து ஒர்க் வந்து சரியாக கவனிக்க முடியறதில்ல. வீட்டுக்கு வந்தால் சமைச்சு சாப்பிட்டுட்டு தூங்கினா போதும், ரெஸ்ட் எடுத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து டேஸ் வந்து போயிட்டே இருந்தது. அதுவும் இல்லாமல் அம்மாவும் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கிறதுனால கொஞ்சம் எனக்கு கிச்சனை வந்து சரியாக டைம் எடுத்து க்ளீன் பண்ண முடியல. சரி ஓகே, ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது, ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கிறதுனால குட்டி குட்டி ஈயெல்லாம் வந்து வரதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்டிங்லேயே வந்து அதை எப்படியாவது வந்து க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இன்றைக்கி என்ன நடந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுமே நான் வந்து க்ளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈர துணியை வச்சு எல்லாத்தையும் நல்லா வைப் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் வந்து ஒன்ஸ் வந்து வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லைசால் வந்து ஒரு மூடி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம்லாம் கழுவுவோம் இல்லையா, விம் ஜெல் அப்படி இல்லைன்னா விம் சோப், நம்ம என்ன வந்து பாத்திரம் கழுவி யூஸ் பண்ணுறோமோ அதையும் வந்து நல்லா தொட்டுட்டு ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு வந்து தேய்ச்சி விட்டுடுறேன். அதுவும் இல்லாமல் நான் இன்றைக்கி தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சனுக்கு ஒட்டியிருந்தேன் இல்லையா ஸ்டிக்கர், அதை இன்றைக்கி தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாஷ் பண்ணேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்பப்போ வந்து ஜஸ்ட் வந்து அப்படியே ஈர துணி மட்டும் தான் வந்து வச்சு வைப் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அந்த மாதிரி நம்ம வந்து தொடச்சிட்டே இருந்தாலும் கூட ஒரு கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து பிசு பிசுன்னு ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடும். அப்போ இந்த மாதிரி பிசு பிசுன்னு ஆகிடுச்சு அப்படின்னா அந்த குட்டி குட்டி ஈயெல்லாம் வந்து அதில் உட்காந்துரும். ஸோ அதனால் வந்துட்டு அப்பப்போ நம்ம வந்து இந்த மாதிரி வந்து சோப் போட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். பட் சோப் போட்டு வாஷ் பண்ணாலும் கூட ஸ்டிக்கர் வந்து பிரிஞ்சிட்டு வந்ததா எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைம் வந்து சோப் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு திரும்ப வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து திரும்பவும் நான் செகண்ட் டைம் நான் வந்து சோப் போட்டு நான் வந்து வாஷ் பண்ணுறேன். ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஜஸ்ட் அப்பப்போ ஈர துணி மட்டும்தான் வந்து வச்சு வைப் பண்ணிகிட்டே இருந்தேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி எப்படியும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 நாள் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 20 நாளுக்கு மேலே ஆயிடுச்சுங்கிறதுனால ஃபுல்லாக நம்ம சோப் போட்டு ஒரு 2 or 3 டைம் நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கழுவுனா தான் எனக்கு வந்து கொஞ்சம் திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சோப் போட்டு நல்லா வந்து கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு வைப்பர் வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நல்ல ஒரு சுத்தமான துணியில் தண்ணியை பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாத்திரம் ஸ்டாண்டு வச்சுருந்த இடம். ஸோ அந்த ஸ்டாண்டையும் நான் வந்து தள்ளி வச்சுட்டு அந்த இடம் ஃபுல்லாத்தையும் நான் வந்து சோப் போட்டு கழுவிடுறேன். இப்போ வந்து கவுண்டர் டாப் ஃபுல்லாக நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். அப்புறம் கையோடு வந்துட்டு கேஸ் ஸ்டவ் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் வச்சு நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். நம்ம கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து கேஸ் ஸ்டவ், அந்த கவுண்டர் டாப், அந்த ஸ்டாண்டு எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரே நாளில் க்ளீன் பண்ண முடியாது இல்லையா. அதனால் இன்றைக்கி வந்து கவுண்டர் டாப்போட அந்த டைல்ஸ் அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நாளைக்கு இல்லைன்னா நாளை கழித்து நான் வந்து அந்த ஸ்டாண்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடுவேன். இப்போ வந்து கேஸ் ஸ்டவ் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்தந்த இடத்துல நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த பாத்திரம் விளக்குற அந்த சிங்க் ஏரியாவிலையுமே வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு லைசால் சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா வந்து அந்த கம்பி நார் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு நம்ம ஃபைனலாக நம்ம கழுவி விட்டுட்டோம் அப்படின்னா வந்து க்ளீனிங் வந்து டோட்டலாக முடிஞ்சிடும். இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து அப்பப்போ ப்ராப்பராக க்ளீன் பண்ணலை அப்படின்னா இப்படி தான் வந்து ஒரு நாளைக்கு நம்மளை வச்சு செஞ்சிடும். நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பிசு பிசுன்னு இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அதை வந்து நம்ம துடைக்கணும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தான் வாரத்தில் 2 நாள் 3 நாள் ப்ராப்பராக அதை வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து எப்படியோ வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இன்றைக்கி தம்பி வந்து இன்றைக்கி ஈவினிங் தான் வந்து ஆஃபீஸ் கிளம்புறாங்க, ஈவினிங் ஷிஃப்ட் அவங்களுக்கு. ஸோ அதனால் ஈவினிங் வீட்டில் இருக்கு, இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வீட்டில் தான் அவங்களுக்கு லஞ்ச். ஸோ வந்து ஏதாவது கொஞ்சம் சாம்பார், புளிக்குழம்பு அந்த மாதிரிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அதனால் வந்துட்டு வெஜ் பிரியாணி தான் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜ் பிரியாணி தான் வந்து பண்ணுறேன். பிரியாணிலாம் பண்ணுறதுக்கு முன்னாடி அரிசி வந்து ஊற போட்டுட்டேன். ஏன்னா கொஞ்சம் கவுண்டர் டாப்பில் க்ளீன் பண்ணது ஒரு மாதிரி லைட்டாக டயர்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. சரி ஓகே, கையோட ஒரு காஃபியை குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து காஃபி போட்டுட்ருக்கேன். எனக்கும் அம்மாவுக்கும் காஃபி போட்டுட்ருக்கேன். நான் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் வாங்கி ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த் வரைக்கும் நான் வந்து டீ, காஃபி அந்த மாதிரி மாறி போட்டு குடிப்பேன். பட் அந்த சிலிண்டர் தீர்ற ஒரு கண்டிஷன் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, வாங்கிட்டு ஒரு 50 நாள் ஆச்சு, ஒரு 40 நாள் ஆச்சு, அந்த மாதிரி இருக்கும்போது
அதிகமாக வந்து காஃபி தான் வந்து நான் வந்து குடிப்பேன். ஏன்னா வந்து சிலிண்டர் சீக்கிரம் தீர்ந்து போயிடும் இல்லையா? டீ வந்து சும்மா சும்மா கொதிக்க வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி நான் வந்து பார்த்துப்பேன். இப்போ காஃபி வந்து அம்மாவும் நானும் குடிச்சாச்சு. அம்மா வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்கிறனால வேலையெல்லாம் பார்க்க முடியாது, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து கையோட வந்து ஆஃப்டர்நூன் குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நான் வந்து எடுத்து வச்சிடுறேன். புதினா வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடியிலே வந்து பறித்தது தான். புதினா, மல்லி, அப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், பீன்ஸு, உருளைக்கிழங்கு நம்ம என்னெல்லாம் போடுவோமோ அது எல்லா காய்கறிகளும் நான் வந்து எடுத்து வச்சிடுறேன். எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு கையோட குக் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இஞ்சி வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷன் பாக்ஸில் தான் நான் வந்து வச்சுருக்கேன். இஞ்சி, எலுமிச்சம்பழம், அப்புறம் என்னென்னலாம் கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷன் இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் போட்டு வச்சுருப்பேன். மல்லித்தலையுமே வந்து இந்த மாதிரி ஒரு டப்பர்வியரில் தான் போட்டு வச்சுருக்கேன். இந்த பாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிரியாணி ஏதோ வாங்கும்போது நெட்டில் வந்தது எனக்கு. ஸோ அந்த பாக்ஸை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கிச்சனில் வந்து அந்த வீடியோவில் நல்லா காட்டுறாங்க, இந்த வீடியோவில் நல்லா காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு அது ஓகேவா இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? அதனால் நான் வந்துட்டு இப்போலாம் கொஞ்சம் வந்து அந்த கடன்லாம் கட்டி முடிக்கிற வரைக்கும் கிச்சனுக்கு தேவையில்லாமல் எதுவுமே வாங்க வேண்டாம் அப்படின்னு வந்து ஒரு முடிவில் இருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு இருக்கிறத வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா போதும். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் பிளான் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா மீல் மேக்கர், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு பிரியாணி பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வந்து மசாலா மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வந்து பிளான் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் தான் நான் வந்து யோசித்தேன், மீல் மேக்கர் வந்து கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியில் இருந்தது. ஸோ அதை வந்து நம்ம சில்லி மாதிரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது இல்லையா? இதே காலிஃப்ளவரை வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு நாளைக்கு நானும் அம்மாவும் மட்டும் இருந்து சமைக்கிற அன்றைக்கி இருந்தது என்ன பண்ணுவேன் அப்படின்னா சாம்பார் மட்டும் வச்சுட்டு அதை வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக மசாலா மாதிரி பண்ணி சைட் டிஷ் மாதிரி நான் வந்து சாப்பிட்டுக்குவேன். பட் மீல் மேக்கர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால அதை மட்டும் நம்ம சில்லி மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து பிரியாணி பண்ணுறதுக்கு நான் வந்து காலிஃப்ளவர் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். காலிஃப்ளவர், பீன்ஸ், இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு இது 3ம் போட்டு தான் வந்து பிரியாணி பண்ண போகிறேன். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை போட்டு பண்ணால் போதும். நம்மக்கிட்ட வந்து இந்த பொருள் தான் இருக்கணும், பட்டாணி தான் இருக்கணும், மீல் மேக்கர் தான் இருக்கணும், உருளைக்கிழங்கு தான் இருக்கணும் அப்படின்லாம் வந்து கிடையாது. நம்மக்கிட்ட சமைக்கிறதுக்கு அன்னைக்கு என்ன இருக்கோ அதை வந்து செஞ்சால் போதும். அதுலேயுமே நம்மளால் வந்து சிக்கனும் பண்ண முடியும். பட் எப்போவுமே வந்து சாப்பிட்ற விஷயத்தில் சிக்கனமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ற விஷயத்தில் நம்ம வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. வயிற்றுக்கு வந்து எப்போவுமே வந்து குறை வைக்காமல் சாப்பிடணும். இப்போ கருவேப்பிலை, மல்லித்தலை, புதினா இது எல்லாத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கையோடு நம்ம தட்டி இடிச்சு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கையோடு நம்ம குக் பண்ணுறதையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பச்சை மிளகாய், மல்லி, புதினா, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே நான் வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அது மாதிரி அந்த பக்கம் வந்து காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் இது 3மே வந்து தண்ணியில் ஊறிட்டுருக்கு. லைட்டாக வந்து உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு நான் வந்து லைட்டாக ஊற வச்சுருக்கேன். ஏன்னா வந்து இப்போ நமக்கு கிடைக்கிறதெல்லாம் வந்து நிறைய பூச்சி மருந்து அடிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் எப்போவுமே நம்ம வந்து குக்கிங் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இப்போ வெங்காயம், தக்காளி இதை நான் வந்து நறுக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த மசாலா இடித்து நம்ம சேர்த்துக்கலாம். இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா புதினா, 2 மல்லித்தலை, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, அப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய் வேணும்னா சேர்த்துக்கலாம். பட் இன்றைக்கி நான் வந்து ஏலக்காய் சேர்த்து நான் வந்து தட்டலை. இது எல்லாத்தையும் நம்ம வந்து லைட்டாக சின்ன இடிக்கல்ல இடித்து எடுத்துடலாம். இப்போ வந்து கொஞ்சம் வந்து கடலெண்ணெயும் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். இது நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், அப்புறம் வந்து ஸ்டார் பூ, அப்புறம் பிரியாணி இலை நம்ம நார்மலாக வந்து பிரியாணிக்கு என்னெல்லாம் சேர்ப்போமோ அது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா பொரிய விடலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் அதோடு வந்து நம்ம இடித்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புதினா, கருவேப்பிலை, புதினா, மல்லி, பச்சை மிளகாலாம் எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
ஓரளவுக்கு வந்து அந்த பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறம் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து மீடியம் சைஸ் தக்காளி 2 பழம் நான் வந்து எடுத்திருந்தேன். ஸோ ரொம்ப சின்னதாக இருந்தது அப்படின்னா 3 எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து மீடியம் சைஸ் வந்து கொஞ்சம் 2 கொஞ்சம் பழுக்காமல் இருந்தது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்லா பழுத்த பழமாக 3 பழம் நான் வந்து சின்ன சைஸில் நான் வந்து எடுத்திருந்தேன். இப்போ கொஞ்சம் வந்து மல்லித்தலை, கொஞ்சம் வந்து புதினா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எப்பவுமே வந்து எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து அந்த கரண்டிலாம் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பிளேட் வச்சுக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி நம்ம எல்லாம் போட்டோம் இல்லையா, இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கறி மசால் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதோடு சேர்த்து சிக்கன் மசாலா வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தயிர் இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கலாம், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இன்றைக்கி தயிர் வந்து என்கிட்ட அவைலபிளாக இல்லை, அதனால் நான் வந்துட்டு ஃபைனலாக வந்து லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுற காய்கறியை வந்து சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட என்ன காய்கறி வந்து அவைலபிள் இருக்கோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதுதான் போடணும் அப்படிங்கிறதுல எதுவுமே இல்லை. சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கேரட், பீன்ஸ், பட்டாணி என்ன இருக்கோ நான் வந்து அதை வச்சு நான் வந்து சமையல் பண்ணிப்பேன். எப்போவுமே என்னோடய சமையல் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப போட்டு இது அதுன்னு போட்டு கசகசன்னு வந்து இல்லாமல் சிம்பிளாக தான் இருக்கும். பட் என்னைக்காவது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டே வருது, ஒரு தீபாவளி, பொங்கல் இல்லை ஏதாவது ஒரு நல்ல நாள் வருது அப்படின்னா அன்றைக்கி வந்து கொஞ்சம் வந்து நிறையா பண்ணுவேன். இப்போ மீல் மேக்கர் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து ஒரு பேன் வச்சுருந்தேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடலெண்ணெய், கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இல்லையா அந்த மீல் மேக்கர், அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் நேரம் வந்து சுடுதண்ணியில் ஊற போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப வேகணும் அப்படிங்கிறது இல்லை. நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக சிக்கன் 65 மசாலா நான் வந்து சேர்த்துருக்கேன். இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா நான் ரீசெண்டாக வந்து தங்கச்சி ஊருக்கு போயிருந்தேன். நான் ஆல்ரெடி அங்கேருந்து மசாலா வாங்கிட்டு வந்து தான் நான் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப நல்லா கிடைக்குது அங்கே வாங்குகிற பொடி வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால் எப்போவுமே நான் வந்து தங்கச்சி வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா 1 அட்டை இல்லைனா 2 அட்டை வந்து வாங்கிட்டு வந்துடுவேன். வாங்கி கொடுத்துருவா தங்கச்சியுமே. ஸோ அந்த பொடி தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து அந்த பொடி கிடைக்குமான்னு நமக்கு தெரியாது இல்லையா, அதனால் நம்ம வந்து சிக்கன் கடையிலேயே நம்ம கேட்டோம் அப்படின்னா அந்த அட்டை வந்து வச்சுருப்பாங்க. ஸோ சப்போஸ் தீந்துருச்சு எமர்ஜென்சியாக வேணும்னா நான் அப்படி கூட வாங்கிப்பேன். இப்போ அந்த காய்கறி வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் நம்ம வந்து உப்பு, காரம் எல்லாமே சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ தம் போடுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து நான் அப்படியே போட்டிருக்கேன். கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் புதினா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது. தேவையான அளவுக்கு நான் உப்பும் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டுட்டோம் அப்படின்னா பிரியாணி ரெடி. ஃபைனலாக வந்து நான் சொன்னேன் இல்லையா, தயிருக்கு பதிலாக நான் வந்து லெமன் ஜூஸ் தான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெமன் ஜூஸ் வந்து ஒரு 1/4 லெமன் ஜூஸ் அளவுக்கு நான் வந்து விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் நம்ம விசில் விட்டு இறக்கிட்டோம். சூப்பராக வந்து பிரியாணி வந்து ரெடியாக இருந்தது. இன்னும் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கையோடு நம்ம பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் ரொட்டீன்லாம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். தம்பி வந்து தூங்கிட்டு தான் இருக்கான். ஸோ அதனால் எனக்கும் அம்மாவுக்கு மட்டும்தான் நான் வந்து இன்றைக்கி சாப்பிட்டுட்டு தம்பி எந்திரிச்சதுக்கப்புறம் அவங்க போட்டு தனியாக சாப்பிட்டுப்பாங்க. பட் பிரியாணி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது. எனக்கு இதுக்கு முன்னாடிலாம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து எனக்கு வந்து குக் பண்ண தெரியாது. பட் இது எல்லாமே இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் நானாக வந்து பழகிக்கிட்டேன். ஸோ சொல்கிறாங்க தெரியுமா, நம்ம செஞ்சு செஞ்சு பழகணும்னா அது கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான். எனக்கு தெரியாது வராதுன்னு சொல்கிறத காட்டிலும் பார்ப்போமே, பண்ணி தான் பார்ப்போம், நடக்கிறது நடக்கட்டுமே அப்படின்னு துணிச்சு பண்ணுங்கள். கண்டிப்பாக அது நல்ல விதமாக தான் வரும். இப்போ கையோடு வந்து அந்த பேலன்ஸ் வந்து கொஞ்சம் பிரியாணி இருந்தது, அது எல்லாத்தையும் ஹாட் பாக்ஸில் மாற்றிட்டு ஃபைனலாக வந்து திரும்ப வந்து ஒரு ஈரத்துணி வச்சு நம்ம தொடச்சிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து ரொட்டீன் வந்து முடிஞ்சிடும். நம்ம இந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக தொடச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் அந்த பிசுப்பு வராது, இந்த குட்டி குட்டி ஈக்கள் எல்லாம் வராது. அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வார கணக்கில் விட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நமக்கு பெரிய வேலையாக தான் வந்து முடியும். அவ்வளோதான், எனக்கு க்ளீனிங் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட்டு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் மட்டும் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே மறக்காமல் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை கார்த்திகா ராம்குமார். தேங்க்யூ, பாய்.